என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு, எதிரிகளை நீங்கள் என்ன செய்யணுமோ அது அவ்வளவுமே செய்யலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணலாம். அந்த எதிரி உங்கள் கையில் இருந்தால் உங்களுக்கு என்ன பண்ண தோணுதோ அந்த விஷயங்களை எளிமையாக நீங்கள் பண்ணலாம். அவ்வளவுக்கு அற்புதமான முறை இது. எங்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய முறை, நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய முறையை நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குறேன். நண்பர்கள் பயன்படுத்தலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நண்பர்களே, முதல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு, சின்ன சின்ன விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தாதுங்க. நான் மேக்ஸிமம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அதனுடைய பிரதிபலிப்பு உங்களை சாரும் அப்படின்னா தான் நான் அந்த விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பயன்படுத்தாதுங்க அப்படின்னு சொல்ல காரணமே அதுதான். நண்பர்கள் ரொம்ப நாள் தொல்லை, ரொம்ப நாள்னால் என்னை இருக்கே விட மாட்டாங்க. அவங்களால எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டுருக்கு. அவன் என்னை ஒரு எதிரியாகவே பாவித்து என்னை அவ்வளோ தூரம் விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கான். நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலை. அதை முதல்ல நீங்கள் உங்கள் சைடில் எதுவும் தப்பு இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கிடணும். நான் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் என்னை தினம் தினம் சோதிச்சிட்ருக்கான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா அவனை விடக்கூடாது. இனிமையே நமக்கு அவனால் ஆபத்து வந்துக்கிட்டே இருக்குது, இனி அவனை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இந்த விஷயத்த பண்ணுங்கள். தைரியமாக பண்ணுங்கள். உங்கள் மேலே தவறு இல்லாமல், உங்களுக்கு அவன் தினம் தினம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்ருக்காமனா அப்படிப்பட்டவனை நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது உண்மைதான். ஏன்னா இன்றைக்கி சாதுக்களாக வாழக்கூடியவங்களுக்கு தான் நிறைய துன்பங்களும் துயரங்களும் வந்துட்டுருக்கு. எந்த ஒரு தப்பும் செய்யாமல், எந்த ஒரு இதுவுமே யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காமல் வாழ்ந்துட்டுருக்கவங்கள தான் சோதனை மேலே சோதனை ரொம்ப அதிகமாக கொடுத்துட்ருப்பாங்க. இருக்க விட மாட்டாங்க நிம்மதியாக. நம்ம அவன் வாழணும்னு பார்ப்போம். அவன் எப்பண்டா நம்ம கீழே விழுவோம், மண்ணள்ளி போட்டுடலாம், இவனை என்னென்னையாவது பிடிச்சி கணத்துக்குள்ளே தள்ளி விட்டுடலாம் அப்படிங்கூடிய எண்ணத்தோடையே பல பேர் இருக்கிறாங்க. நானே நம்ம நிறைய விஷயங்களை நம்மளே பார்த்துருக்கோம். உங்களுக்கு இதையும் தாண்டி நீங்கள் தவறான செயலுக்கு பண்ணீங்கன்னா அதை நீங்கள் தான் பிரதிபலிப்பை அனுபவிக்கொண்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் அங்கே அடிக்கிறீங்கன்னா அதனுடைய பிரதிபலிப்பு உங்களை தான் தாக்கும். அதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும்னா நீங்கள் உங்கள் மேலே தவறு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த தவறை நான் பண்ணலையா, நல்லா ஒரு தடவை 100 தடவை யோசிச்சு பார்த்துடுங்க. எந்த தவறை நீங்கள் பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். எப்படி பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நம்மளுடைய இடத்துக்கோ இல்லைன்னா நம்மளுடைய தொழிலுக்கோ ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவன் நம்மளை அழிக்கணும் அப்படின்னு அவன் நினச்சி பண்ணிகிட்ருப்பான். அப்போ மொத்தமாக நம்ம என்ன செய்யணும், முடிச்சு விட்டணும். சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கக்கூடாது. ஒரே ஐடியா என்ன செய்யணும், முடிச்சு விட்டுட்டு விளைவி விட வேண்டும். அப்போ மொத்தமாக முடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சக்கரம் ஒன்று உங்களுக்கு காணிச்சிருப்பேன். இந்த சக்கரம் நீங்கள் வரையாது மாதிரி இருக்கும், சரிங்களா? ரொம்ப எளிய முறை. இதுக்காண்டி நிறைய மக்கள் ஒருமைப்பட்ட பார்ட்டிகள்கிட்டலாம் பணத்தை கொண்டு கொடுத்துக்கிட்டு கதையும் நடக்காது, தேவையில்லாமல் பைசா தான் வீணாக போயிட்டுருக்கோம். இதை நம்ம ரொம்ப எளிய முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது எல்லாரும் பண்ணலாம், எல்லாருக்குமே பண்ணக்கூடிய விஷயமாக தான். முதல்ல எதிரியினுடைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படியுமே எதிரின்னுட்டு வந்துட்டால் பேர் தெரியாமல் இருக்காதுல்ல. அதே மாதிரி எதிரியினுடைய பச்சையை நீங்கள் கணிக்கணும்.
ஒன்லி பெயர் பட்சியை வச்சு கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா நட்சத்திர பட்சியை வச்சு கண்டுபிடிக்க வேண்டும். இதை மட்டும் நீங்கள் வந்து என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிக்கிட்டு அவனுடைய காலடி மண் எடுக்க பார்க்கணும். எந்த எதிரியோ அந்த எதிரியினுடைய காலடி மண். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து உடனே எடுத்தவங்க உடனே நான் போட்ட உடனே நீங்கள் பார்த்துட்டீங்க நாளைக்கே பண்ணிடலான்னா அப்படிலாம் பண்ணக்கூடாது. பொறுமையாக நிதானமாக கரெக்டாக செய்யணும். செய்கிறத கரெக்டாக செய்யணும். டைம் எடுத்தாலும் பரவாயில்லாமல், ஆனால் செய்கிறத பக்காவாக செய்யணும். பொறுமையாக அவனுடைய காலடி மண் எடுத்துகிட்டு வந்து ஒதுக்கி வச்சுக்கிடுங்க. அவனுடைய பச்சி என்னைக்கு தாழ்ந்து கிடக்குதோ, தூங்கும் நிலை, பச்சி வந்து ஒரு ஆளுக்கு பச்சியை வந்து தூங்கும் நிலை விழிப்பு நிலைன்னு இருக்கும். அவனுடைய பச்சி தூங்கோடைய அன்னைக்கு உங்களுடைய பச்சியை நீங்கள் பார்த்துடணும். உங்களுடைய பச்சி அரசாளக்கூடிய நேரத்தில் கீழே வந்து நான் ஏற்கனவே ஒரு சக்கரம் ஒன்று காணிச்சிருந்தேன்ல, அந்த சக்கரத்தை அவனுடைய காலடி மண்ணை தரையில் பரப்பி அதில் வரையணும். வரைஞ்சிக்கிட்டு ஒரு அழகான ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி, சுத்தமான தண்ணியை அந்த சக்கரத்துக்கு மேலே வைக்கணும். வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். நான் சொல்கிறேன், இந்த மந்திரத்தை வந்து ஒரு 1008 ஊர் நீங்கள் போட வேண்டியிருக்கோம். ஆம் இங் உம் யங் ஓம் ரீம் க்ளீம் ஓம். இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 1008 ஊர் போடணும். திரும்பியும் ஒருக்கா மந்திரம் சொல்ல பார்த்துடுங்க. ஆம் இங் உம் யங் ஓம் ப்ரீம் க்ளீம் ஓம். இந்த மந்திரத்தை நீங்கள் போட 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 அந்த நபருடைய நிழல் கணங்க அதில் தெரியும். அந்த தண்ணியில் அப்படியே அந்த நிழல் தெரியும். ஒரு குண்டூசி ஒன்று எடுத்து வச்சிடணும். குண்டூசியை எடுத்து நீங்கள் அவனை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை பண்ணலாம். காலை ரெண்டையும் உடைக்கணும் அப்படின்னா 2 காலிலையும் குண்டூசி எடுத்து நச்சு நச்சுன்னு 2 குத்து அந்த தண்ணியில் தெரியக்கூடிய உருவத்தில். நீங்கள் இந்த மந்திரத்தை அந்த குத்தும் போது ஆல்ரெடி நீங்கள் உருவம் தெரியாத வரை இந்த மந்திரம் ஜபிக்கணும். உருவம் தெரிஞ்ச பிறகு குத்தும்போது என்ன சொல்லி குத்தணும், நசி மசி நசி மசி நசி மசி அப்படின்ட்டு இந்த மந்திரத்தை வாயில் சொல்லிக்கிட்டே குத்தணும். இப்போ கால் 2லேயும் நம்ம குத்த போகிறோம்னா நசி மசின்னுட்டு அந்த குண்டூசி எடுத்து ஒரு குத்து. அதுக்கப்புறம் இல்லை அவனை வந்து ஒரேடியாக கொன்னுறணும் அப்படின்னா கழுத்து வாக்குலையோ இதயம் வாக்குலையோ நீங்கள் என்ன செய்யணும், குண்டூசி எடுத்து குத்தணும். குத்தும் பொழுது அவன் மரணம் அடைவான். இல்லை அவனுக்கு கண்ணு 2 எனக்கு பறிக்கணும், 2 கண்ணுலேயும் குண்டூசி எடுத்து குத்துங்க. எனக்கு வாய் அடைக்கணும், அப்போ வாயில் குத்துங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, அவன் வந்து உங்கள் காலடியில் இருந்த மாதிரி தான். அவனை உங்களுக்கு என்னென்ன பண்ண தோணுதோ அவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து ரொம்ப அற்புதமான முறை. ஆனால் வந்து இது ரகசிய முறை. நான் இருந்தாலும் நம்ம நண்பர்களுக்காக நான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எளிய முறையில் நீங்கள் வந்து இதை என்ன செய்யலாம், பண்ணலாம். நீங்கள் பயன்படுத்தணும், சக்ஸஸ் பண்ணணும். ஆனால் தேவையில்லாத நபர்களுக்கு பண்ணாதுங்க. அதனுடைய பாவமும் நம்ம குடும்பத்தை தான் வந்து சாரும். அதனால் என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாத நபர்களுக்கு இந்த விஷயங்களை பண்ணாதுங்க. நம்மளை வெகு காலமாக சோதிக்கக்கூடியவனுக்கு மட்டும்தான் இந்த விஷயத்தை பண்ணணும். அவனை வந்து ஐக்கம்பறை அவனை வைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நபர்கள் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன ஒருத்தனை நம்ம வந்து தேவையில்லாமல் இப்போ வந்து ஒரு நபர்கிட்ட நம்ம சண்டை போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவன் பேசிவிட்டா வர சரி. எதுவுமே பண்ணாமல் ஒரு நபரை வந்து மேலும் மேலும் துன்பப்படுத்தும் பொழுது அவனெல்லாம் நம்ம வந்து மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாக்குவதில் தப்பு கிடையாது. என்னென்னா மனிதர்களுக்கு மேக்சிமம் என்னென்னா ஆணவம், ரொம்ப ஆணவம் பிடிச்ச இதில் தான் இந்த மனிதர்கள் ஆடிட்டுருக்காங்க.
நான் பெரிதா நீன் பெரிதா அப்படின்ட்டு. இது வந்து அவங்களுக்கு ஈக்குவலாண்டான ஆளுகள்கிட்ட போய் அந்த நான் பெரிதா நீ பெரிதா அப்படின்னு எல்லாம் போடணும். சாதாரண அவன் வந்து குடும்பத்தை நடத்தி அவனுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்பான், அந்த மனிதர்கள்ட்ட போய் காணிக்குது. எனக்கு இந்த கதைகள் வந்து இப்போ எனக்கு ரீசனாக ஒரு நண்பர் ஒருவர் வந்து ஒரு கதை சொன்னார். அதனால தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு சின்ன சங்கடம். இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்ட்டு. பழைய காலத்தில் சொன்ன மாதிரி அருவா யார் வெட்டினாலும் வெட்ட தான் செய்யும். யார் வெட்டினாலும் அருவாங்கிறது வெட்ட தான் செய்யும். ஆனால் இவனுடைய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவன் உழைச்சாதான் இவனுடைய வீடு நடக்கும், இவனுடைய வாழ்க்கை எல்லாமே ஓடும். எதிரியான நபருக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அவருக்கு பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், யாரை வேணாலும் எது பண்ணாலும் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவரை வச்சு தான் அந்த குடும்பம் நடக்குதான்னு கேட்டால் கிடையாது. அப்போ அவங்களுடைய தொழிலே அந்த மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை பண்ணணும், இல்லை பக்கத்தில் எவனை இருந்தால் அவனை வாழ விடக்கூடாது, இந்த மாதிரிப்பட்டே நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்களை நம்ம வந்து நம்ம எதிர்த்து என்ன செய்ய முடியாது. நேரில் போய் நின்று நம்ம வந்து கோர்ட்டு கேஸு அப்படின்னு நம்ம அலைய முடியாது. அப்போ என்ன செய்யலாம், இப்படி இதுதான் வழி. அதே மாதிரி நம்மளை இருக்க விடாமல் அவன் வந்து ஏவல் ஜெய்வன் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பான். அவனுக்கு எங்கேருந்து காசு வரான்னு தெரியாது. அவன் வந்து யார்ட்டையா கொடுத்து எடுத்து அவங்க பண்ணுவாங்க. அதே இது பாவப்பட்ட மக்களுக்கு என்ன செய்ய முடியாது, அப்படி கொடுக்கவும் முடியாது, அப்படி எதுவும் பண்ணவும் முடியாது. அப்போ அந்த மாதிரிப்பட்ட நபர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக நீங்கள் பண்ணி பாருங்கள். சரியா? திரும்பியும் சொல்கிறேன், நான் இதை கொடுக்கணுமான்னு யோசிச்சு தான் நான் கொடுக்குறேன். இருந்தாலும் இதனுடைய பிரதிபலிப்பு ரொம்ப பவர்ஃபுல். தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்தி விடாதீர்கள். அது வந்து திரும்ப நான் சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூவாக பதிவுகள், நல்ல நல்ல பதிவுகள். ஏன் பதிவுகள் குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யோசித்து சில விஷயங்கள் வந்து பார்த்து தான் நான் உங்களுக்கு ஒரு பதிவு கொடுக்குறேன். இதனால் நீங்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு கூட இது முதல் விஷயம். அதே மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகணும். சும்மா ஏதோ ஒன்று தந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காண்டி தான் பார்த்து நிதானமாக உங்களுக்கு பதிவு தந்துட்டுருக்கேன். சரிங்களா? நண்பர்களே, பயன்படுத்துங்க. 100க்கு 100% வேலை செய்யக்கூடியதை மட்டும் தான் நான் உங்களுக்கு தந்துட்டுருக்கேன். வேறு எதுவும் டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கால் பண்ணுறது நான் எப்போவுமே எடுக்க மாட்டேன், அதையும் சொல்லிடுறேன். ஆனால் சப்போஸ் நீங்கள் கால் பண்ணியிருந்தாலோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாலோ கண்டிப்பாக நான் என்ன செய்வேன், 2 ரீப்ளை பண்ணுவேன். சரிங்களா நண்பர்களே? மிக்க நன்றி.